543 பேர் தான் இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் புதிய பாராளுமன்ற கட்டடத்தில் 842 பேருக்கு மேல் அமரக்கூடிய வகையிலே இருக்கைகள் செய்யப்பட்டு அங்கே அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இதுதான் ஒன்றிய பாஜக பாசிச அரசினுடைய நீண்டகால திட்டம். வட மாநிலங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் அதிகரித்து விட்டால், நமக்கு கொள்கை ரீதியாக நான் தமிழன், நான் தமிழச்சி என்று தமிழ் மொழியோடும் எங்களுடைய மாநிலம் என்பது எங்களுக்கான கல்வி உரிமையை தாருங்கள் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கின்றார் அல்லவா. நம்முடைய குழந்தைகளுடைய கல்வியை பறிக்காதீர்கள் என்று வைத்திருக்கின்ற திட்டங்களுடைய பெயர்களை பாருங்கள். சமக்ர சிஷ்ய அபியான் திட்டம். யாருக்காவது என்னுடைய அர்த்தம் தெரியுதா? சுருக்கமா SSA திட்டம்னு சொல்றதுதான். அந்த திட்டத்தில் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி ரூபாயை நிலுவையில் வைத்திருக்கின்றது. சொல்லுகின்றார் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள், மேதமை மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள், இது பெண்களுக்கான பட்ஜெட் என்று. இந்த 2000 கோடி நிலுவையிலே வைத்திருப்பதால் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 30,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. அந்த ஆசிரியர்களில் பெண்கள் இல்லையா? அந்த மாணவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படாதா? பின் எப்படி இது பெண்களுக்கான, மாணவர்களுக்கான, இளைஞர்களுக்கான, ஏழைகளுக்கான பட்ஜெட்டாக இருக்க முடியும்? உலகத்திலேயே மிக கேவலமான முறையில் குழந்தைகளுடைய கல்வியில் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி பாஜக தான் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். சுட்டிக்காட்டி விட்டு கலைஞர் அவர்களை ஒரு முறை கேட்டார்கள் அல்லவா, நீங்கள் உங்களை எப்படி வர்ணித்துக் கொள்வீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், மானமுள்ள சுயமரியாதைக்காரன் என்று. அதை போல நீங்கள் புதிய கல்விக் கொள்கையிலே கையெழுத்திட்டால்தான் இந்த 2000 கோடி ரூபாயை தருவேன் என்று நீங்கள் மிரட்டுகிறீர்கள். ஆகையால் தான் நான் இது குறித்து கூட மக்களவையில் பேசும்பொழுது சொன்னேன், இந்த பட்ஜெட் ஒரு RBI பட்ஜெட் என்று. RBI என்றால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பட்ஜெட் அல்ல, ரிவெஞ்ச் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட், பழி வாங்குகின்ற பட்ஜெட் என்று. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கின்றார், என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வியை நீங்கள் பழிவாங்குகின்ற இந்த 2000 கோடி ரூபாயை தர மறுக்கிறீர்கள். 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் நான் பெறப்போவதில்லை. மானமிகுந்த சுயமரியாதைக்காரராக நாங்கள் எங்கள் குழந்தைகளுடைய கல்வியை பார்த்துக் கொள்வோம், புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டோம் என்று சொல்கின்றார். அதுதான் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய முத்தமிழறிஞரும் நமக்கு தந்த உரம். என்ன சொன்னார் அண்ணா? எது முறையோ அதன் வழி நடவுங்கள், அறிவுக்கு ஒத்ததை கொள்ளுங்கள், மரத்திற்கு முன் மண்டியிடாதீர்கள், எதிர்ப்பிற்கு அஞ்சாதீர்கள், மானமே மனிதனை மனிதனாக்குகின்றது என்று. சுயமரியாதை உள்ள மானமிக்க தமிழனாக தமிழ் இனத்தை நடத்தி செல்கின்ற மாண்புமிகு முதலமைச்சராக 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். 10,000 என்கின்ற சொல்லில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கின்றது. உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. மந்திரகுமாரி படம் முடிந்து அது மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக கொண்டாடப்பட்ட காலம். அதற்கு பின்பாக NSK அவர்கள் நம்முடைய தலைவர் கலைஞரை சந்தித்து மணமகள் திரைப்படத்திற்கு வசனம் எழுத வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் தான் மணமகள் திரைப்படத்திற்கு வசனம் எழுத வேண்டும் என்று கேட்கின்றார். தலைவர் கலைஞரும் புன்சிரித்துக் கொண்டே சரி என்கின்றார். அதற்கு உங்களுக்கு எவ்வளவு ஊதியம் வேண்டும் என்று கேட்கின்றார். கலைஞர் பதில் சொல்லவில்லை. NSK அவரிடம் போய் என்ன ஊதியம் கேட்பது என்று. அவர் எவ்வளவு தருகிறாரோ தரட்டும் என்ற அளவிலே சிரித்துக் கொண்டே இருக்கின்றார். எவ்வளவு கொடுத்தாலும் சம்மதமா என்று கேட்கின்றார். சம்மதம் தான் என்கின்றார் தலைவர் கலைஞர். NSK உடனே ஒரு காகிதத்தை எடுத்து 4 0 சுழியம் 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 எழுதுகின்றார். எழுதி, இது உங்களுக்கு சம்மதமா? ஒண்ணு இல்ல, 4 0 போட்டிருக்கேன், சம்மதமா என்று கேட்கின்றார். அதற்கும் பதில் சொல்லாமல் சம்மதமே என்கின்றார். NSK மறுபடியும் 1 என்று அந்த 4 0க்கு அப்புறம் 1 போடுறார். 1 ரூபா சம்பளம்ங்கிறத காமிக்கிற மாதிரி. அப்ப இந்த 1 ரூபா சம்பளம் உங்களுக்கு சம்பளம் சரியா அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார். தலைவர் கலைஞர் புன்சிரிப்போடு அதை வாங்கி, அந்த பேப்பரை வாங்கி தலைகீழா திருப்பி பிடிக்கிறார். தலைகீழா திருப்பி பிடிச்சா எவ்வளவு? 10,000.
தலைகீழாக திருப்பி பிடித்தால் 10,000 ரூபாய் திருப்பி பிடித்து இது எனக்கு சம்மதமே என்று சொல்லுகின்றார். அந்த சாமர்த்தியத்தை, அதற்கான அந்தந்த கணத்திலே எதிராளியை கவனமோடு கையாளுகின்ற அந்த பண்பை அவரிடமிருந்து கற்றவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதனால்தான் வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சியினரும் அழைத்து, அதிமுகவிற்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார். எல்லா கட்சியினரும் தமிழராக ஒன்றுபடுங்கள் என்று. வீரர்களிடமிருந்து வாளை, தமிழர்களிடமிருந்து ஒற்றுமையை, பாணர்களிடமிருந்து கவியை, வீரர்களிடமிருந்து வாளை, தமிழர்களிடமிருந்து ஒற்றுமையை பறிக்க முடியாது என்பதை உணர்த்தும் வண்ணம் தமிழர்களாக ஒன்றுபடுங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கின்றார். எனக்கு தெரிந்து இன்றைய ஒரு காலகட்டத்தில், அது ஒரு 10 ஆண்டுகள் வரையிலும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், வரலாற்றிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒருவருடைய சொல்லுக்குத்தான் கட்டுப்பட்டு, எதிர்க்கட்சியை சார்ந்த முதலமைச்சர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது என்பது கொள்கை ரீதியாக வருவதுதான், கருத்தியல் ரீதியாகவும் அனைவரும் ஒன்று பெற்று முதலமைச்சருடைய கருத்துக்களை கேட்க வருகிறோம் என்று வருவது இந்த 5ஆம் தேதி அவர் கூட்டி இருக்கின்ற இந்த ஒரு மாபெரும் கலந்தாய்வு கூட்டத்திற்கு தான் என்று அடித்து சொல்லலாம். எம்.என். ராய் என்கின்ற மிகப்பெரிய பொது உடைமைவாதி, மேற்கு வங்காளத்திலே மிக மூத்த அரசியல் அறிஞர் அவர். லெனினுடைய சோவியத் ரஷ்ய புரட்சியின் பொழுது அந்த புரட்சி வெடிக்கின்ற அளவிற்கு அவருக்கு தோள் கொடுத்தவர் அவர்தான். அவர் ஒருமுறை 1941ஆம் ஆண்டுகளில் தந்தை பெரியாரை சந்தித்து ஹிட்லருக்கு எதிராக, ஹிட்லர் எப்பேற்பட்ட கொடிய ஒரு அரசாங்கத்தை நடத்தி வந்தார், நாசிக்களினுடைய கொடுமையில் எத்தனை பேர் அந்த கொடுங்கோன்மையான கேம்பில் கொல்லப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டத்தை ஒழுங்கு செய்த பெருமை எம்.என். ராய்க்கு உண்டு. அதற்கு நிகராக இந்த கூட்டத்தை பெருமைப்படுத்தி ஒருங்கிணைத்த ஒரு பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு தான் உண்டு.